Hello students, இந்த டாப்பிக்கில் நம்ம எது பார்க்குறோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா டு மெஷர் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். பிஃபோர் கோயிங் இன் டு தேட் நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட சம் பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்னால் கேஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சைடு. ஸோ ப்ரைமரி சைடில் வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து சப்ளை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து என்னென்னா ப்ரைமரி சைடில் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 வந்து இருக்கும். செகண்டரி சைடில் N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இந்த வைண்டிங்கில் இருக்கும். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்டியூஸ்டு EMF அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் it depends on the number of winding on both primary and secondary side. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் வைண்டிங் வந்து லெஸ்ஸர் தென் ப்ரைமரி சைடு தென் தட் ஆஃப் செகண்டரி சைடு. என்னென்னா N2னா என்னது, இந்த சஃபிக்ஸ் 2 வந்தாலே அது என்னது செகண்டரி சைடு. N2 இஸ் லெஸ் தென் N1 அப்படின்னா நம்ம நார்மலாக இன்டியூஸ்டு EMF பெர் ஃபேஸ் EMF டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன சொல்லியிருக்கோன்னா 4.44 FN5 இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து லாஸ்ட்டு மிஷின்ஸ் ஒன்லேயே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம், இது எல்லாமே பெர் ஃபேஸ். இன்டியூஸ்டு EMF இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். என்னென்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, தேர்ஃபோர் இங்கே N2 இஸ் லெஸர் தென் N1 அப்படின்னா இதை இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா E2 இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் தென் E1. அதாவது இன்டியூஸ்டு EMF இன் செகண்டரி சைடு இஸ் லெஸ்ஸர் தென் இன்டியூஸ்டு EMF இன் ப்ரைமரி சைடு. ஓகே, தேர்ஃபோர் V2 இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் தென் V1. V2னா வந்து டெர்மினல் வோல்டேஜ். இது வந்து செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ், இங்கே ப்ரைமரி டெர்மினல் வோல்டேஜ். இது இன்டியூஸ்டு EMF இன் ப்ரைமரி சைடு, இங்கே இன்டியூஸ்டு EMF இன் செகண்டரி சைடு. I1 அப்படின்னா இன்டியூஸ்டு EMF இன்டியூஸ்டு EMF இல்லை, கரண்ட் பாஸ் த்ரூ ப்ரைமரி சைடு, இங்கே செகண்டரி சைடு. ஓகே, ரைட். அடுத்து இது தேர்ஃபோர் இப்படி இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். ஸ்டெப் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி சைடு இஸ் லெஸ்ஸர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி சைடு. Therefore என்ன இருக்கும், induced EMF in secondary side is greater than induced EMF in primary side. Therefore terminal voltage in at secondary side is greater than that of primary side. Okay, இந்த equation. ஸோ இந்த மாதிரி primary side voltage விட secondary side அதிகமாக இருந்தால் அது வந்து என்னென்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இங்கே சப்போஸ் வந்து 10 வோல்டேஜ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இஃப் ப்ரைமரி வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 வோல்டேஜ். ஓகே, சரியா? இப்போ செகண்டரி வோல்டேஜ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா N1:N2 வந்து 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ K இஸ் ஈக்குவல் டு N2/N1 இஸ் ஈக்குவல் டு E2/E1. ஓகே, R.V.K இஸ் V2/V1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. N2/N1 இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கே வந்து N1/N2 இஸ் ஈக்குவல் டு 1/2. இதை நம்ம இப்படி எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, V1/V2. இங்கே V1ஓட வேல்யூ V1/V2 இஸ் ஈக்குவல் டு 1/2. V1ஓட வேல்யூ என்னது 100/V2 is equal to 1/2. Therefore V2 is equal to 200 voltage. அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
இந்த டர்ன்ஸ் ரேஷியோ இதை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த வோல்டேஜை விட இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே 100 வோல்டேஜ் நம்ம சப்ளையில் கொடுத்தாலுமே இங்கே அவுட்புட் டெர்மினல் வோல்டேஜில் என்ன எடுக்கலாம், 200 வோல்டேஜ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா, இதிலே ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியே நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். 100 வோல்டேஜ் இப்போ 200 வோல்டேஜாக மாற்றிருப்போம். இதே மாதிரி 400 வோல்டேஜ், 1000 வோல்டேஜ், 1 kV எந்த மாதிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு நமக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எதுக்கு பவர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே வோல்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ். அது வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, வெறும் வோல்டேஜ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் ப்ராடக்ட் ஆஃப் V இன்ட்டு I, ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட VA ரேட்டிங், அது ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் நார்மலாக என்ன பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லணும்னா P is equal to VI cos phi. இது ஜென்ரல் ஃபார்முலா. பட் இந்த cos phi என்னது, லோடு பவர் ஃபேக்டர். இந்த லோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே இல்லை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில், ஜஸ்ட் நம்ம வோல்டேஜ் மட்டும்தான் பார்க்குறோம், வோல்டேஜ் கரண்ட். இப்போ நான் எந்த லோடு கனெக்ட் பண்ணுவேன்னு டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது தெரியாது, எந்த லோடு கனெக்ட் பண்ணுவேன்னு தெரியாது. சப்போஸ் நான் வந்து ஒரு ரெசிஸ்டிவ் லோடு கனெக்ட் பண்ணலாம், அப்போ வந்து அதோட பவர் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். RL லோடு கனெக்ட் பண்ணலாம், அது வந்து ஒரு பவர் ஃபேக்டர் வந்து 0.7 இருக்கும். அப்போ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் எந்த லோடு வேணாலும் கனெக்ட் பண்ணுவேன். அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே நான் எந்த லோடில் கனெக்ட் பண்ண போகிறேன்னு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த 5 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதனால் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து வாட்ஸில் வராது, வியும் ஐயும் தான் இருக்குது. ஸோ ஏசி பவரில் V இன்ட்டு I இன்ட்டு cos phi இதை இன்க்ளூட் பண்ணால் தான் நம்ம வந்து வாட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ VI மட்டும் இருக்கிறதுனால இதோட யூனிட் வந்து வோல்ட், கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அதனால் இது எப்படி சொல்லுவோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட யூனிட் அதோட ரேட்டிங் எப்படின்னா VA ரேட்டிங்கில் தான் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே VA ரேட்டிங்னாலே பவர் அப்படின்னு அசம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VA ரேட்டிங் ப்ரைமரி சைட்லேயும் செகண்டரி சைட்லேயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, சஃபிக்ஸ் 1னா ப்ரைமரி, இங்கே 2னா செகண்டரி. ஓகே, இங்கே PS அப்படி கூட எழுதலாம். ஓகே, ரைட். VA ரேட்டிங்னா என்னது, V1 I1, ஏன்னா ப்ரைமரி சைடு. இங்கே என்னது, V2 I2. இந்த ரேஷியோ, இந்த இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். இதை இந்த மாதிரி எழுதலாம். இதை இந்த சைடு கொண்டு வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா V1/V2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே I1 வந்து கீழே போயிடும், I2 இஸ் டிவைடட் பை I1. ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, 100 VA ரேட்டிங் இருக்குது. 100 VA ரேட்டிங், ப்ரைமரி சைடு வோல்டேஜ் வந்து 50 வோல்டேஜ். அப்போ கரண்ட் என்னவாக இருக்கும், 100 டிவைடட் பை 50, 2 ஆம்பியர் இப்படி இருக்குது. இதை வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் V2 என்னவாக இருக்கும், 1:2, அதாவது இங்கே N1:N2. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரில் சப்ளை பண்ணும்போது V2 வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எப்படி 100 வோல்டேஜ் வந்து 200 வோல்டேஜாக மாறுதோ, இங்கே 50 வந்து 100 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் கரண்ட் என்ன ஆகும், 2 ஆம்பியர் 4 ஆம்பியராக மாறாது, 2 ஆம்பியர் 1 ஆம்பியராக மாறிடும். அதாவது I2 வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் வோல்டேஜ் தான் ஸ்டெப் அப் பண்ணும், கரண்ட் வந்து ஸ்டெப் டவுன் தான் பண்ணும். ஸோ இங்கே வந்து 1 ஆம்பியர் தான் வரும். ஏன் அப்படின்னா இது டேலி ஆகணும், புரியுதா? இங்கே வந்து என்னென்னா 50 × 2 இஸ் ஈக்குவல் டு 100 × I2. இது டேலி ஆகணும். இது டேலி ஆகும்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா I2 இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் தான் வரும். ஓகே, ஸோ VA ரேட்டிங்கும் பவரோ நம்மளால் டிரான்ஸ்ஃபார்மரில் பூஸ்ட் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஜஸ்ட் என்னென்னா வோல்டேஜை மட்டும் ஸ்டெப் அப் பண்ணும். வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆனால் கரண்ட் வந்து டவுன் பண்ணும், வோல்டேஜ் வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணோம்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதனால் எந்த ஒரு பவரும் ஜென்ரேட் பண்ண முடியாது. பவர் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து ஜென்ரேட்டர், கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், இந்த மாதிரி பவர் பிளான்ட்லாம்
இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் வோல்டேஜ் கரண்ட் வந்து வேரியேஷனுக்கு மட்டும்தான் எதை யூஸ் பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவில் எதுவும் சேர்த்து இல்லைன்னா V1/V2னா I2/I1, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே V2/V1னா இது எப்படி எழுதலாம், I1/I2. இதுவுமே என்னது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ தான். ஓகே ரைட். இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன இந்த கான்செப்ட்லாம் வச்சு நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன? Instrument transformers are used to measure the high voltage and heavy currents. இப்போ நம்ம நார்மலாக வோல்ட்மீட்டர், அம்மீட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டிசிலையும் ஏசிலையும். அந்த வோல்ட்மீட்டரோட ரேஞ்ச் என்ன இருக்கும், 400 வோல்டேஜ் ஆர் இந்த மாதிரி இருக்கும். அம்மீட்டரோட ரேஞ்ச் மேக்ஸிமம் 10 ஆம்பியர் 50 ஆம்பியர். அதாவது அம்மீட்டர் வந்து ரேஞ்ச் இருந்தாலும் அந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஷண்ட் கனெக்ஷன், அதாவது ஷண்ட் மல்டிப்ளையர்னு சொல்லுவோம், இல்லை சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி, இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் யூனிட்ஸில் பார்த்தோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் கேன் பி எக்ஸ்டெண்டட். பட் இது எல்லாமே என்னென்னா அப்ளிகபிள் அப் டு சம் எக்ஸ்டென்ட், அவ்வளோதான். பட் நம்ம வந்து ஒரு 25 kV, அதாவது 25,000 வோல்டேஜ், அப்புறம் 1 கிலோ ஆம்பியர், இந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 1000 ஆம்பியர் 25,000 வோல்டேஜ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலான வோல்ட்மீட்டர் அம்மீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது. இப்போ நம்ம நார்மலாக வந்து அவுட்டரில் இந்த கிரிட்டு லைன் போகும், அந்த லைன்லாம் பார்த்தோம்னா 110 kV 220 kV இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போயிட்டுருக்கும். பட் இதை எப்படி மெஷர் பண்ணுறது? இதை வந்து நம்ம வோல்ட்மீட்டர் வச்சா மெஷர் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஓகே, அதோட ரேஞ்ச் வந்து ஹெவி. இப்போ இந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள ஒரு வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் கரண்ட் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணலாம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஜஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டை அப்ளை பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ஹை வோல்டேஜ் லைன். பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்னா இந்த லைனில் இது வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி இது வந்து ஹை வோல்டேஜ் லைன். ஓகே, இந்த ஹை வோல்டேஜ், இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வந்து இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு செகண்டரி சைடில் ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னதுன்னா பிடி, அதாவது பிடினா என்னென்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இது வந்து லெட், இது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் N2, அதாவது இந்த ப்ரைமரி சைடோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 100, செகண்டரி சைடுக்கு வந்து 1ன்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹை வோல்டேஜ் லைனை, இந்த வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி அந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வர்ற வோல்ட் மீட்டரோட ரீடிங்கை வந்து நம்ம நோட் பண்ணுறோம். அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 100 வோல்டேஜ் அப்படின்னு ரீட் பண்ணுறது. எது? இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த செகண்டரியில் உள்ள வோல்ட் மீட்டரோட ரீடிங் பார்த்திங்கன்னா 100 வோல்டேஜ்னு வருது. அப்போ இந்த ஹை வோல்டேஜ் லைனோட ரீடிங் என்ன இருக்கும்? நம்ம 100 வோல்டேஜ்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே நமக்கு என்ன தேவைன்னா V1 தான் வேணும். V1 தான் என்னது? இந்த HV லைனோட வோல்டேஜ். நமக்கு V2 தான் 100. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? K is equal to V2/V1 is equal to N2/N1. Therefore 100 divided by V1 is equal to 1/N1 ஓட வேல்யூ வந்து 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா V1 is equal to 100 into 100. Therefore V1 is equal to 10,000 voltage. அதாவது V1 is equal to 10 கிலோ வோல்டேஜ். புரியுதா? அதாவது 10 கிலோ வோல்டேஜ் இந்த HV லைனை மெஷர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வோல்ட் மீட்டர் கிடையாது. அதனால் இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை இங்கே கனெக்ட் பண்ணி இதில் 100 வோல்டேஜ் 0 to 100 வோல்டேஜ் ரேஞ்சில் உள்ள ஒரு வோல்ட் மீட்டரில் என்ன வோல்டேஜ்னு பார்க்குறோம். ஸோ இதை வச்சு அப்போ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் யூஸ் பண்ணி இந்த HV லைனோட வோல்டேஜ் என்னவா இருக்கும்ன்றதை இப்படி இன்டைரக்டாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஹை வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நம்ம என்னென்னா ஹை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
இந்த வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் மெஷர் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் என்னென்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இந்த ஹெவி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு அனதர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது என்னென்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். லுக் அட் திஸ் சர்க்யூட். ஆக்சுவலாக ஹெவி கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த ஹெவி கரண்ட் லோடுக்கு போகிற லைன். ஸோ இங்கே இதில் உள்ள டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. இதில் இந்த செகண்டரி சைடை ஷார்ட் சர்க்யூட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும்னா, சப்போஸ் இந்த செகண்டரி சைடை ஓப்பன் பண்ணியிருந்ததுன்னா ஓப்பன் பாத்தில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இங்கே 0 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ 0 ஆம்பியர்னால் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எம்எம்எஃப்னா என்னது, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ கரண்ட். அப்போ என் இன்டூ ஐயோட வேல்யூ 0 ஆயிரும் இது ஓப்பன் பண்ணியிருந்தான். அப்போ இந்த செகண்டரி சைடில் எம்எம்எஃபே ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ப்ரைமரி எம்எம்எஃபை அப்போஸ் பண்ணுறதுக்கு கவுண்டர் எம்எம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா ப்ரைமரி சைடு ஹை ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் அந்த செகண்டரி சைடில் உள்ள கரண்ட், அந்த இஎம்எஃப் ஃப்ளக்ஸ் ஹெவியாக இன்டியூஸ் ஆகி அந்த ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டருக்கே பிளாஸ்ட் ஆயிரும். இந்த சிடி ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆயிரும். இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த செகண்டரி சைடு எப்போவுமே என்னென்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கணும். இது இன்டர்வியூலேருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், ரைட். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் சப்போஸ் நமக்கு இதுவுமே லெட் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். லெட் I1, இது I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, ஏன்னா அது ப்ரைமரி சைடு. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. ஓகே, இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பார்க்குறோம், 0 to 5 ஆம்பியர் கரண்ட்டை நம்ம அம்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு I2ஓட வேல்யூ என்ன கிடைக்கிதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆம்பியர் நம்ம இதில் ரீட் பண்ணுறோம். இதிலோட ரீடிங் 3 ஆம்பியர்னு வருது. ஸோ இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் 3 ஆம்பியர் ஆனால் இல்லை, ஏன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் நடக்குது. அப்புறம் இந்த டர்ன்ஸ் ரேஷியோ N1:N2 1:50 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேயா, நமக்கு என்ன கரண்ட் எது மெஷர் பண்ண போகிறோன்னா, லோடுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். லோடுக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த I1. ஓகே, நமக்கு இந்த இதில் செகண்டரி சைடு அம்மீட்டரோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், 3 ஆம்பியர். ஸோ லோடு கரண்ட் என்னவாக இருக்கும், இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ K இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, நம்ம லாஸ்ட்டில் N2/N1 இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸில் வரும் I1/I2. ஓகே, I1/I2, ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். இதில் K இஸ் ஈக்குவல் டு N2/N1 அப்படி இருந்தால் இஸ் ஈக்குவல் டு I1/I2. therefore N2/N1 இஸ் ஈக்குவல் டு I1/I2. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ N2ஓட வேல்யூ என்னது, 50/1 இஸ் ஈக்குவல் டு I1ஓட வேல்யூ தெரியாது, I2ஓட வேல்யூ 3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா I1 ஓட வேல்யூ 50 × 3 150 ஆம்பியர். therefore லோடுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னா 150 ஆம்பியர் கரண்ட் லோடுக்கு மூவ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஓகே, இவ்வளோ தான். இதானது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் ஒன் மோர் திங், இங்கே நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா, ப்ரைமரியோட செகண்டரி டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ப்ரைமரியோட செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் லெஸர் வேல்யூவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இங்கே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம இங்கே வோல்டேஜ் லோ ரேஞ்ச் வோல்ட்மீட்டர் அண்ட் லோ ரேஞ்ச் அம்மீட்டர் தான் நம்மகிட்ட இருக்கும். ஓகே, அப்போ லோ ரேஞ்ச் வோல்ட்மீட்டர் தான் வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ லோ ரேஞ்ச் வோல்டேஜ் தேவைன்னா ஸ்டெப் டவுன் தான் பண்ண முடியும். இங்கே 10 கிலோ வோல்டேஜ் இருந்தாலும் நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி என்ன வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறோம், 100 வோல்டேஜுக்குள்ளே தான். அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். பட் இங்கேயும் இங்கே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் வோல்டேஜ் தான் பில்ட் பண்ணும், பட் என்ன ஆகும், கரண்ட்டை டிக்ரீஸ் தான் பண்ணும். ஏன்னா விஏ ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்ல. இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும்
இதை விட இங்கே வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும் செகண்டரி சைடு. பட் என்னாகும், கரண்ட் வந்து கம்மியாயிரும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அந்த இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம். ஓகே, இதை மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, வோல்டேஜை 50 வோல்டேஜ் 100 வோல்டேஜாக மாற்றுது. பட் 2 ஆம்பியரை 1 ஆம்பியராக தான் கரண்ட் வந்து ரெடியூஸ் தான் ஆகும் செகண்டரியில். அப்போ கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா இங்கே ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுக்கும், பிடிக்கும் சிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ். இது என்னென்னா ஒரு சிம்பிளான லாஜிக். இதில் வேறு எந்த ஒரு டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது. therefore திஸ் கான்செப்ட் இஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு மெயின் அட்வான்டேஜ் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 150 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு அம்மீட்டர் டிசைன் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை நம்ம போய் ஒரு ஆப்ரேட்டர் அதை மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ரிஸ்க் வந்து அதிகம். ஏன்னா நம்ம 150 ஆம்பியர்ன்றது நம்ம எங்கேயுமே இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வரும், அங்கேயுமே வர்றது ரேர். அந்தளவுக்கு ஒரு ஹெவி கரண்ட்டில் போய் ஒரு ஆப்ரேட்டர் வந்து 150 ஆம்பியர் மெஷர் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால ஐசோலேட் பண்ணிடுறோம். இதுக்கும் ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் எந்த ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷனுமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே 10 kV இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். 10 kV மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட்மீட்டர் அந்த மாதிரி ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு ஆப்ரேட்டருக்கு வந்து ரிஸ்க் வரும். ரொம்ப எப்போ வேணாலும், அதாவது வைண்டிங் டேமேஜ் ஆனால் பிளாஸ்ட் ஆகலாம், அந்த ஃபேட்டல் டெத் கூட அக்கர் ஆகலாம். பட் அந்த அளவுக்கு ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறோம். எதனால், இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹெவி கரண்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து எதில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், 0 to 100 வோல்டேஜ் ரேஞ்சில் உள்ள வோல்ட்மீட்டரையும் 0 to 5 ஆம்பியர் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு அம்மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, it ensures safety to the operators as it isolates the measurement from high voltage and heavy currents. Next, டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப மெயின். என்ன மெயின், இது நீங்களே கெஸ் பண்ணலாம். என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் தான் ஒர்க் ஆகும். therefore the only disadvantage of this instrument transformer is that it can be used only for AC circuits, not for DC circuits. It can be only used for AC circuits, not for DC circuit. என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு டிசி கரண்ட் 150 ஆம்பியர் டிசி கரண்ட்டை இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரால் வச்சு மெஷர் பண்ண முடியும். ஏன்னா டிசியில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி 10 kV ஒரு 100 வோல்டேஜ் டிசி 100 வோல்டேஜ் டிசி வோல்டேஜை இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம ரீடிங் எடுக்க முடியாது. இது வந்து ஏசி சர்க்யூட்டில் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் மெயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இண்டஸ்ட்ரி சைடெலாம் போனீங்கன்னா இது வந்து நீங்கள் மெஷர் பண்ணலாம். நார்மலாக எலக்ட்ரிசிட்டி போர்டில் சப்ஸ்டேஷனில் கூட இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் வேணால் இன்பிளான் ட்ரைனிங் அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, இதில் இன்னொரு டாபிக் இருக்குது. இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் சம் எரர்ஸ் வந்து வரும். ரேஷியோ எரர், அப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் எரர். அந்த இதை பற்றி நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து அது எப்படி பேசிஸாக ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். ஓகே, அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.